கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்து தியானிக்க போகிறோம். தேவனுடைய வாசஸ்தலம் என்றால் என்ன? தேவனுடைய வாசஸ்தலம் என்றால் அவர் வாசம் பண்ணும் ஆலயம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வாசஸ்தலத்தில் அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். ஆலயம் என்றால் என்ன? ஆலயம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறோம். அதற்கு ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் நமக்குள் வாசம் பண்ணி உலாவுகிறவராய் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருந்தோம் என்றால் நாம் எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று வேதத்திலிருந்து நாம் இதை அறிந்து கொள்கிறோம். 2வது 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கே பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். நாம் இன்று நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அசுத்தம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்க கூடாது. அப்பொழுதுதான் பிதாவாகிய தேவன் நமக்குள் வாசம் செய்வார். அசுத்தம் என்றால் மாம்சகிரியைகள் மூலமாக வெளிப்படும் எல்லா காரியங்களும் அசுத்தம் என்று பொருள்படும். நீங்கள் இன்று அவருடைய ஆலயமாக இருக்க விரும்பினால் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இன்று நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். 2வதாக கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் மேன்மை என்ன என்று பார்க்கலாம். யாத்ராகமம் 40வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. இந்த வசனத்தில் கர்த்தருடைய மகிமை அவருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தில் தங்கியிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆலயம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள் அவர் தங்கி இருக்கிறார். அதாவது நம் மேல் அவருடைய மகிமை எப்பொழுதும் இரவும் பகலும் தங்கி இருக்கும். 2வதாக எசேக்கியேல் 10வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிரம்பி இருந்தது, பிரகாசமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய மகிமை அந்த ஆலயம் முழுவதையும் நிரப்பிட்டதா நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நீங்க உங்க இருதயத்துல இந்த மகிமை உங்களுக்கு வேணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்க பரிசுத்தமா வாழ்வதற்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்க வேண்டும். நீங்க அதிக நேரம் தேவனுடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்க எவ்வளவு நேரம் ஜெபித்து பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களை அளவில்லாதபடி நிரப்புகிறவராய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாதவர். கண்டிப்பாக நிச்சயமாக கேட்கிற யாவரும் அதை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு காலம் சந்திப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவனுக்கு வேதத்தில் பல நாமங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். ஆகவே நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குற்றங்கள் குறைகள் இருக்குது, இல்லைன்னா நீங்க எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஆராய்ஞ்சு பார்த்து தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறவங்களா இருங்க. நீங்க தேவனுடைய ஆலயம், அதை என்னைக்கு நீங்க மறந்துடாதீங்க. அவருடைய மகிமையை சுமந்து செல்கிறவர்களா நீங்க இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுல நம்ம என்னெல்லாம் எதிர்பார்ப்போம், அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும், அது கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம புது வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம அதுல எந்த அழுக்கும் மாசும் படக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் ரொம்ப நம்ம அதை பார்த்துப்போம். இன்னொரு விதமா நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் வச்சுக்கோங்களேன். அந்த பிடிச்ச பொருளை நீங்க எவ்வளவு பத்திரமா வச்சுப்பீங்க, எவ்வளவு கிளீனா வச்சிருப்பீங்க. நீங்க குப்பை மாதிரி எங்கேயாவது போட்டிருப்பீங்களா என்ன? அதே மாதிரிதான் உங்களுடைய இருதயம், உங்களுடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். தேவனுடைய ஆலயமா இருக்குது. ஒரு உலக பிரியா இருக்கிற ஒரு வீட்டுக்கே நம்ம அவ்வளவு பெர்ஃபெக்ஷன் யோசிச்சோம் அப்படின்னா நம்ம பிதாவாகிய தேவன் எவ்வளவு பரிசுத்த தேவனா இருக்கிறாரு. அவர் சகலத்தையும் படைத்த தேவனா இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள வாசம் செய்யணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா பரிசுத்தமா இருக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அனுதின வாழ்க்கையில நம்ம சுத்திகரித்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு நாள் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்க அனுதின வாழ்க்கையில நீங்க தேவன் உலாவுகிறார் என்று உணர்வுள்ளவர்களா நீங்க இருக்கணும். உங்க கூட இருக்கிறாருன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 27வது வசனம். வாசஸ்தலம் யாரிடம் இருக்குமோ அவர்கள் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவன் அவனுடைய இருதய கதவுகளை திறந்து தேவனுக்கு வாசஸ்தலமாக
தேவனுடைய ஆலயமாக மாற்றிக்கொள்ள தன்னை அர்ப்பணித்தால், அவர் தங்குகிற ஆலயமாக அவனை ஒப்பு கொடுத்தால் தேவனுடைய ஜனமாக அவன் இருப்பான். நல்ல கவனிச்சீங்கன்னா, யாரிடம் இருக்குமோ, அப்போ எல்லார்கிட்டையும் இல்ல, தன்னை ஒப்பு கொடுக்கிறவங்க கிட்ட அவர் கண்டிப்பா நிச்சயமா வாசம் செய்கிறவளா இருக்கிறார் என்று இந்த வசனத்தின் மூலியமாக நம்ம அறிந்து கொள்றோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு 4 காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இதோட ஆதார வசனம் நெகேமியா 1:40. தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஹல்லேலூயா. ஒருவன் தேவனுக்கு இருதயத்தை திறந்து கொடுத்து அவருடைய வாசஸ்தலமாக இருந்தால், பிதாவாகிய தேவன் அவனுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த உலக போராட்டத்துல அவனுக்கு எந்த சோர்வுகள் பிரச்சனைகள் வந்தாலோ அவருடைய பலத்த வல்லமையினால, மகா பெரிய உன்னத வல்லமையினால அவனை மீட்டுக் கொள்கிறவரா இருக்கிறாரு. அவனை காத்து கொள்வாரு. அவனுக்கு அவர் கேடகமாக இருக்கிறாரு. 2வது, கர்த்தர் தமக்கு பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 29வது அதிகாரம் 11வது வசனம். இந்த வசனத்தை நாம் 2 காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு சமாதானம் கொடுக்கிறார், கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் பலன் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு சமாதானமின்மை இருந்தா கூட கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சமாதானம் கொடுப்பார். எல்லா வேளைகளிலும் அவர்கள் சமாதானம் உடையவர்களாய் இருப்பாங்க. கடைசியாக, கர்த்தர் அவர்களை நெகிழ விடாதிருக்கிறார். சங்கீதம் 94:14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நெகிழ விடாமலும் அப்படின்னா, நெகிழ விடாமல் அப்படின்னா விட்டு பிரியாமல். கர்த்தருடைய ஜனத்தை அவர் கைவிட மாட்டாரு. அது மாத்திரமல்ல, அவர் அவர்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை அவங்க பெற்றுக்கொள்ளும்படி அவங்களோடு அவர் கூடவே இருந்து அவங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. நம்ம பார்த்த இந்த 4 விஷயத்திலையும் ஒரு வாட்டி ரீகால் பண்றேன். கர்த்தருடைய ஜனத்துக்கு அவர் மீட்டு கொள்றாரு, தன்னுடைய வல்லமையினால மீட்டு கொள்றாரு. 2வது பலன் கொடுக்கிறாரு. 3வது சமாதானம் கொடுக்கிறாரு. 4வது அவங்கள விட்டு பிரிய மாட்டாரு. இந்த 4 காரியங்கள் கொடுக்கப்படுறது. பிரியமானவர்களே, இன்று நீங்க உங்க இருதயத்தின் மன கதவுகளை கர்த்தருக்காக நீங்க திறந்து கொடுத்தீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற இந்த 4 விதமான நன்மைகளையும் நீங்க இன்றே பெற்றுக்கொள்கிறவர்களா இருப்பீங்க. கடைசியாக, தேவன் நம்மிடம் வாசம் பண்ண நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவனிடத்துல நீங்க அன்பா இருக்கிறீங்க அப்படின்னா தேவனுடைய வசனத்தை நீங்க கை கொள்றவங்களா இருப்பீங்க. வெறும் தியானிக்கிறத மாத்திரம் அல்ல, நீங்க படிக்கிற ஒவ்வொரு வசனத்தின்படி கீழ்ப்படியே நீங்க முற்படுவீங்க. அதை உங்க நடைமுறை வாழ்க்கையில செய்கிறவங்களா நீங்க இருப்பீங்க. பிரியமானவர்களே, கற்பனைகளை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் முதலாவது, நம் தேவனாகிய கர்த்தரை தம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலனோடும் நம்ம அவங்கள அன்பு கூறுகிறவங்களா இருக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்க. ஒருவேளை மொபைல் கொடுக்குறீங்களா, இல்லைன்னா ஒரு மனுஷங்களுக்கு கொடுக்குறீங்களா, இல்லைன்னா வேற எந்த காரியங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பை நீங்க வேற எந்த உலக காரியங்களுக்கோ இல்ல ஒரு பொருளுக்கோ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது விக்கிரகமா போய்விடும். இன்னைக்கு நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலனோடு நீங்க தேவனை சார்ந்து இருக்கிறீங்களா? நீங்க தேவனை சார்ந்து மாத்திரம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறவரா இருப்பாரு. நீங்க அதை எப்படி உணரணும் அப்படின்னா, நீங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிறவர்களா இருக்கணும். பரிசுத்த ஆவிக்கு உங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துகிறவரா இருக்கிறார். நீங்க பரிசுத்த ஆவியின் நிறைவோடு ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானுடைய மகிமை உங்கள் மேல் தங்குவதும், நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதித்து உணர்த்துவார். கடைசியாக, அவர் சித்தம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்தில் பிதாவின் சித்தம் செய்யாமல் நாம் பரலோக ராஜ்யத்தில் போவது கூடாத காரியம் என்று இருக்கிறது. பிதாவின் சித்தம் என்ன என்று நாம் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 18வது வசனம் வரை பார்த்தோம் என்றால் 5 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவின் சித்தம் என்னவென்று பார்த்தோம் என்றால், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. 2வது, எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 3வது, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். 4வது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
5வது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எந்த சிச்சுவேஷன் வந்தாலும், உங்களுக்கு சோதனையோ போராட்டமோ நெருக்கமோ உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லி படியுங்க. 3வதாக, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்களா? இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைனால நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நீங்க சந்தோஷமா இருங்க. பிதாவாகிய தேவன் அதை தான் உங்ககிட்ட விரும்புறாரு. நீங்க அன்னாலை போல தேவனுடைய சமூகத்தில் போய் நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அந்த அன்னாள் திரும்பி வரும் பொழுது நிச்சயத்தோடு வந்தாங்க. அதே போல நீங்களும் அதை பெற்றுக்கொண்டோன்ற நிச்சயத்தோடு நீங்க இருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க ஜெபித்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. 4வது, இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, கூடுமானவரை நமக்கு கிடைக்கிற எல்லா நேரங்களிலும் கர்த்தரோடு ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு ஐக்கியப்படுவது, தேவனோடு உறவாடுவது. சொல்லப்பட்ட இந்த 5 காரியங்களையும் உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறவர்களாய் நீங்க ஒப்பு கொடுக்கணும். நல்லா பாருங்க, திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன். நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில இதை நடைமுறையில் செய்கிறவர்களா நீங்க இருக்கணும். இந்த 5 காரியங்களை நம்ம ஒரு முறை கூட பார்க்கலாம். தீமைக்கு தீமை செய்யாதீங்க, எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்க. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. 2வது, வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நீங்கள் கிறிஸ்துவின் மீது அன்பு செலுத்துகிறவர்களாய் அன்போடு இந்த வேதத்தை தியானித்து அதன்படி நடந்து கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நீங்க நடந்தீங்க அப்படின்னா பிதாவாகிய தேவன் உங்கள் மீது அன்பாயிருப்பார். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்குள் வாசம் பண்ணுவாங்க. இன்று நீங்க பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்குள்ள வாசமா இருக்க நீங்க விரும்பினீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்காக திறந்து கொடுங்க. அவருடைய வாசஸ்தலமா உங்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ள நீங்க அர்ப்பணிங்க. நீங்க இன்றிலிருந்து பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னு சொல்லி விரும்புனீங்க அப்படின்னா சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. மாற்ற வேண்டிய காரியத்தை மாற்றுங்க. சீர்படுத்துகிற காரியத்தை நீங்க சீர்படுத்துங்க. ஒப்பு கொடுக்கிற காரியத்தை ஒப்பு கொடுங்க. கண்டிப்பா நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் அதை பார்த்து உங்களுக்காக மனம் இறங்குவார். நீங்களும் தேவனுடைய வாசஸ்தலமாக, அவர் தங்கும் ஆலயமாக கண்டிப்பா நிச்சயமா மாறுவீங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இன்னைக்கு வாஞ்சியோடு ஆண்டவரே இந்த தியானத்தை கேட்டு அப்பா தேவனுடைய வாசஸ்தலமாக மாற வேண்டும் என்று விருப்பப்பட்டு கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்துல அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள்ள வருவதாக, பரிசுத்த ஆவியானவர்கள் ஒவ்வொருவரின் இருதயத்தை தொடுவீராக. உம்முடைய அப்பா வாசஸ்தலமாக மாற கர்த்தர் தாமே கிருபை செய்வீராகப்பா. இது எங்களுடைய சுய பலத்தினால் கூடாது தகப்பனே, ஆனால் உம்மால் ஆகும் அப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. சொல்லப்பட்ட இந்த 5 காரியங்களும் அப்பா தேவ சித்தமும் எங்களுடைய வாழ்க்கையில பரிபூரணமாய் நிறைவேற வேண்டும் அப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் எங்களுக்கு ஒரு பலனை கட்டளையிடுவீராக. எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்கிற எல்லா விதமான சத்துருக்களின் போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுவீராகப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு மனதாய் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் என்று ஆண்டவரே அவர்களை சந்திக்க வேண்டும் அப்பா. அவர்களின் தேவைகளை சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, வெகு நாள் காத்திருப்பதோ இருதயத்தை இழைக்கச் செய்யும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, காத்திருக்கிறாங்களா? பல காரியங்களை குறித்து உம்மிடத்துல விண்ணப்பமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களாப்பா. என் தேவன் இறங்குவீராக. இன்று அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. என் தேவன் அற்புதத்தின் தேவன். இன்று என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரலோக ராஜா. ஆண்டவரே, இன்று எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ஆலயமாக மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்கப்பா. கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்ப்பா. நாங்க கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்க கூடாதுப்பா, அதன்படி செய்கிறவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, எங்களை நீங்க வழி நடத்துங்கப்பா. வலது இடதுபுறம் சாயாதபடிக்கு கர்த்தருடைய நித்திய பரிசுத்த வழியில நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய ஓட்டம் விசுவாச ஓட்டம்பா. இந்த விசுவாச ஓட்டத்துல நாங்க ஜெயம் எடுத்து ஆண்டவரே உமக்கு நேராக உண்மையும் உத்தமமாய் வந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா, உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் தேவைகளோடு
பலர் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம்ப்பா. பிதாவாகிய சித்தமே ஆண்டவரே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான். இந்த நேரத்துல யாராவது துக்கமா ஆண்டவரே அப்பா அவங்க வாழ்க்கையை இழந்துட்டேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கை எதுவுமே இல்லை அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா ஆண்டவரே, கர்த்தர் நீர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீராகப்பா. அவர்களுடைய காயங்களை எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக தகப்பனே. என் தேவன் ஆண்டவரே நீர் இன்றும் கிரியை செய்கிற தேவனப்பா. நீர் பட்சபாதம் இல்லாத தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. ஆற்றுங்க, தேற்றுங்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே தேற்றுவீராக. லிபி ஷபது ரிபி கமது ரபலம சிமிது நொக்கமது ரபா லிம ஷமது நிமி கதுரபலபரிபி. அப்பா எல்லா தடைகளையும் மாற்றுங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் அப்பா. இவர்கள் வாழ்க்கைக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துருவானவின் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா விடுதலை கொடுங்கப்பா. ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. வெகு நாள் காத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. நீங்க ஒரு விடுதலையை இன்றே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுடைய வாசஸ்தலமாக மாற கர்த்தர் தாமே கிருபை செய்து ஆண்டவரே நன்றி செலுத்துகிறப்பா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு விட்டாங்கப்பா. நீங்க ஆமென் என்று பதில் கொடுத்து விட்டீங்கப்பா. அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய நாம மகிமைக்கு என்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. உங்கள் முகத்தின் பிரகாசத்தை எங்கள் முகத்தில் வீச பண்ணுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.